ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னா மசாலா தாங்க. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனை வச்சுக்கோங்க, ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கீங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாங்க. நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 10 முந்திரியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. இத போல அரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப பேன்ல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜார்ல அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. பாருங்க, இத போல நல்லா கலந்து கொடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து கொடுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கொதிக்கணுங்க. பாருங்க, இதை போல வந்தவனை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நான் கொண்டக்கடலையே நைட்டே ஊற போட்டுட்டேங்க. இப்போ காலையில் வேக வச்சு வச்சிருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். நான் 2 கைப்பிடி கொண்டக்கடலையை மேஷ் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த மேஷ் பண்ணதும் இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, மேஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதுலயே சேர்த்துக்கலாம். இத போல சேர்க்கறனால நல்ல டேஸ்டா இருக்குங்க. இத போல சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பரா சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பரா சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.